Hi, hello, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இஃப் யூ ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், மை நேம் இஸ் மது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட வாட்ச் கலெக்ஷன் நிறையாலாம் வச்சிடலங்க. ஒரு 7-8 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஆல்சோ டெல் யூ த ஸ்டோரி பிஹைண்ட் ஆல் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் தட் ஐ ஹேவ். பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் இல்லை. பாதி வாட்ச் வந்து நம்மளுக்கு ஓசியில் வந்தது தான், நம்ம காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஓசியில் வந்தது. வரதையே வேணான்னு சொல்லுவானே, அட்லீஸ்ட் ஓசியில் வரதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்ல, அதை ஓடு பொறுக்கிடக்கூடாதுல்ல. அதனால வந்து ரொம்ப வருஷமாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ப்ரிட்டி லாங் டைம். ஸோ நான் வந்து பத்திரமா வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய வாட்சை வந்து ஒவ்வொன்றா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி தடா, இந்த கேஸில் தான் நான் என்னோடய வாட்செல்லாம் வச்சுருக்கேன். இதை பாருங்க, தெரியுதா? ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு டக்குன்னு 1 by 1 காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்து ஐ காட் இட் அஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை டேட்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இட்ஸ் அ ரேடோ வாட்ச். அப்போவே வந்து ஐம் டாக்கிங் அபவுட் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 13 years ஆயிடுச்சு. ஓகே, அப்போவே வந்து திஸ் காஸ்டட் அரவுண்ட் லைக் 30 to 39 சம்திங். பட் ஓசியில் வர வாட்ச் தானே, நம்ம ரொம்பலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பட் கம்சே கம் நம்ம வந்து அதை பத்திரமா வச்சுக்க முடியும்ல. அதனால திஸ் இஸ் ஒன் வாட்ச் that I'm having it for a very long time. I mean, not one, but couple of watches are there. So this is how it looks. கட்டினதுக்கப்புறம் பயங்கர ஸ்டைலிஷாக, அப்படி குட்டியாக, வெயிட்லெஸ்ஸாக, செம்மையாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸோடையும் மேட்ச் ஆகும். குர்த்தியாக இருக்கட்டும், இல்லை ஜீனாக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் செம்மையாக மேட்ச் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை கோ டு அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் வாட்ச். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இதுவும் வந்து எனக்கு வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தது. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் வந்து ஃபால் ஆகிடுச்சு. அதை நான் போய் வைக்கணும். பட் அதர்வைஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் வாட்ச். இதுவும் வந்து டேடியோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. பட் திஸ் கேம் இன் அஸ் அ கப்பிள் வாட்ச், எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும். ஸோ தட் இஸ் ஹவு இட் லுக்ஸ். இந்த எத்னிக் நம்ம சாரி எல்லாம் கட்டுறோம் இல்லை, ஃபுல் கோல்டாக இருக்கும் போது, அப்போ இந்த வாட்ச் வந்து சூப்பராக இருக்கும் கட்டினா. தெரியுதா? ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் டைட்டன் கப்பிள் வாட்ச். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் வாட்ச். இது வந்து என்னோட நவ் ஹஸ்பண்ட் அண்ட் தென் ஃபியான்சே. அவங்க வந்து he came back from Amsterdam. He was there for a project for a very long time. So when he came back, he picked this up for me. நான் தான் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் செலக்ட் பண்ணதெல்லாம் நான் தான். பட் என்னோட பர்த்டே முடிஞ்சு ஐ திங்க் 2 months கழிச்சு he came and he gifted me this just before our marriage. அதாவது ஒரு மேரேஜ்க்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி he came and he gifted me this. This is from Fossil. So that's how it looks. Very stylish and very lightweight. நல்லா இருக்குல்ல? ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். I'll go with this. இந்த வாட்ச் வந்து இட் இஸ் ஃப்ரம் டாமி ஹில்ஃபைகர். இதில் இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சா, ஸோ ஐ ஸ்டாப் யூஸிங் இட். பட் ஸ்டில் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் வாட்ச். பிகாஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் immediately he left for some country. I don't remember which country, but அங்கேருந்து துபாய்க்கு வந்து he apparently had a stay அங்கே. அது என்ன சொல்லுவாங்க, layover. ஓகே, they had a layover. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து வந்து he picked this up for me. This is from Fossil. இது எந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒன்றோட ஒன்று இது பண்ணி வச்சு அது அப்படியே ரப்பாகி இந்த கிளாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இதுலேயும் வந்து கொஞ்சம் கல் போயிடுச்சு. இட் இஸ் அ ரோஸ் கோல்ட். மஸ்ட் பி அரவுண்ட் 7-8 years பேக். பட் இன்னும் இல்லை, ஆக்சுவலி மோர் தென் தட், மஸ்ட் பி அரவுண்ட் 10-11 years பேக். இன்னுமே வந்து வச்சுக்கணும் பத்திரமா அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குரங்கு வேலையெல்லாம் பார்த்து இதான் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. பட் ஸ்டில், so that is one watch. And this is again a gift from me. This is from Titan Raga. This was also gifted to me by my husband.
ஹஸ்பண்ட் இல்லை, ஆக்சுவலி இது என்னோட பொண்ணு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து என்னோட பர்த்டேக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் கலர். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு மால் போயிருந்தேன். அப்போது நான் இந்த மாதிரி இதே கலரில் நான் ஒரு 2-3 வாட்ச் வந்து பார்த்துட்டு, நல்லா இருக்குல்ல இந்த கலர், ஆக்சுவலி வந்து இட் இஸ் லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஸ்டாண்டிங் தேர் ஃபார் அ லாங் டைம். பட் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் லைக் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ டு ஆக்சுவலி கெட் இட். ஓசியில் வரதுங்கிறது வந்து வேறு, பட் நம்ம காசு போடணுன்னா யோசிப்போம். ஐ டிபிக்கலி டோன்ட் ஸ்பெண்ட் ஸோ மச் ஆன் வாட்சஸ் அண்ட் ஆல். ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங், பட் அதுக்குன்னு அந்த மைண்ட் வந்து எனக்கு செட் ஆகணும், இல்லைன்னா ஐ வுடன்ட் ஸ்பெண்ட். ஸோ அப்போ பார்த்து வச்சு, அதுக்கப்புறம் 2 months லேட்டர் மை டாட்டர் செட்மா, யூ ரிமெம்பர் திஸ், இதை நீ வந்து பார்த்துட்டே இருந்த, ஐ தாட் ஐல் கிஃப்ட் யூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகி பேங்க்ல இருந்த பைசாலாம் எடுத்து ஷீ கிஃப்டட் மீ திஸ். திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் வாட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்டீரியலில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா யூஸ்வலி ஷீ இஸ் வெரி ஸ்வீட், அவள் வந்து ஷீல் ரைட் இட் இன் பேப்பர், ஹாப்பி பர்த்டே மாம், யூ ஆர் த பெஸ்ட் மாம், ஐ லவ் யூ ஸோ மச், அது மாதிரிலாம் அப்பப்போ வந்து கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. ஸோ ஆல் தட் இஸ் ஹேண்ட்மேட். நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷீ கேவ் மீ சச் அன் எக்ஸ்பென்சிவ் ஒன். அதுவும் அவளோட இவ்வளோ வருஷமாக அவள் என்ன கலெக்ட் பண்ணாலும் அது மொத்தமாக அதுவும் எனக்காக அவள் வந்து ஸ்பெண்ட் பண்ணா அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் தட் இஸ் சம்திங் தட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ தட் வாஸ் ஒன். அண்ட் நான் செகண்டு லாஸ்ட்டில் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் ஃபியூ மோர் டு கோ. ஸோ இது வந்து ஐ வாட்ச், சார்ஜ் இல்லை, என்னைக்காவது கட்டணும் அப்படின்னா அப்போ போடுவேன். ஐ வாஸ் யூஸிங் அன் ஐஃபோன். அப்போ என்கிட்ட வந்து ஏர்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஐபேட், மேக்புக் எல்லாமே அப்படி செட்டாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு நாள் கீழே விழுந்து என்னோட ஐஃபோனை வந்து உடச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இதை வந்து பேர் பண்ண முடியல, பிகாஸ் அதுக்கப்புறமா நான் ஒரு சாம்சங் மொபைல் தான் நான் வந்து வாங்கினேன். பட் இந்த வாட்ச் வந்து எனக்கு யாருக்குமே கொடுக்க வந்து மனசு வரல. ஏன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஐ வாட்ச். பிகாஸ் அது வரைக்கும் வந்து ஐஃபோனோட ஐ வாட்ச் எல்லாம் பேர் பண்ணுறது வந்து இட் வாஸ் வே டூ மச் ஃபார் மீ. அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணிகிட்டே இல்லாத ஒரு டைமு. ஸோ திஸ் இஸ் லைக் வெரி வெரி ஸ்பெஷல். நானே காசு கொடுத்து நானே அதுக்கு இஎம்ஐ பே பண்ணி நான் வந்து வாங்கின ஒரு ஃபர்ஸ்ட் வாட்ச். இஎம்ஐலாம் கொடுத்து வாட்ச் வாங்குற அளவுக்கு பெரிய லைட்டை இல்லை வேலை செய்கிற திமிரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்மக்கிட்ட ஐஃபோன் இருக்கோ இல்லையோ வாட்ச் இருக்குது, அதனால் இதை பத்திரமா வச்சுக்கணும். ப்ளஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கின முதல் விஷயம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா கேர். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா இது எனக்கு வந்து இந்த கேசியோ ஜி-ஷாக் வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. நான் வந்து எப்போ போனாலும் ஜி-ஷாக் செக்ஷனில் போய் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், என்ன புதுசாக வந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தடவை பார்க்கும்போது ஐ ரியலி லைக் திஸ் இஸ் another வாட்ச் வேர் ஐ வாஸ் லைக், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வீக்கெண்ட் பார்த்துட்டு வந்து அடுத்த வீக்கெண்டே ஐ செட் ஐ எம் கோயிங் டு கெட் திஸ் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி வாங்கின வாட்சை. இது வந்து எல்லா வெஸ்டர்னாக இருக்கட்டும் இல்லை குர்த்தியாக இருக்கட்டும் எது கூட போட்டாலும் சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஹெவியும் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட் அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் ஹெவி இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு இது பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஹெவினஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிடையாது. இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி மச் லைட்டர் தேன் வாட் இட் லுக்ஸ் லைக். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஜி-ஷாக் இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ரீசெண்ட் பர்ச்சேசஸ் வந்து நான் காட்டுறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் டைட்டன். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 3 weeks பேக் நான் எங்கேயோ போயிருக்கச்சு. ஐ தாட் வாட்ச் எல்லாமே ஒரே வாட்சே கட்டிட்டு போகிறோம். இது ஒரு வாட்ச் கிடையாது, பட் ஸ்டில் எல்லாமே ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன்னா அட்லீஸ்ட் த லேட்டஸ்ட் ஒன் அந்த க்ரீன் கலர் என் பொண்ணு எனக்கு கொடுத்தால் அதுவுமே 2 years old ஆயிடுச்சா. இப்போ அது தவிர அப்படின்னு பார்த்தா நான் பெருசாக வந்து எந்த ஒரு வாட்சுமே அதுக்கப்புறமா நான் வாங்கவே இல்லையா. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு கெட் எ நியூ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் கைக்குமே போர் அடிச்சிருச்சாமா கட்டின வாட்சே திருப்பி கட்டுறதுக்கு. ஸோ ஐ தாட் ஓகே, வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிக் திஸ் அப் ஃப்ரம் டைட்டன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளாக் வாட்ச். இது வந்து மெட்டல் ஸ்ட்ராப் ஆக்சுவலி, அண்ட் உள்ளே வந்து கோல்டில் இருக்காமா. அது கோல்டில் வந்து அந்த ஹேண்ட்ஸ் அண்ட் அந்த முள்ளெல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் வாட்ச், வெரி நைஸ் அண்ட் எலகண்ட். இந்த குர்த்தி கூட எல்லா வாட்சுமே மேட்ச் ஆகுதுல்ல. ஆனால் நான் தான் எந்த வாட்சுமே கட்டாமல் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் வாட்ச் and this is also my recent purchase. So this is from Fossil. ஸோ ஃபாசிலில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஐ ரியலி லைக் இட் அண்ட் ஐ பிக் திஸ் அப். திஸ் இஸ் இன் ரோஸ் கோல்ட். பேக் ஸ்டோரி என்னன்னா, அந்த ரோஸ் கோல்டு அந்த டாமி ஹில்ஃபைகரோடது காமிச்சல, ஏதோ இதோட அந்த இது போயிடுச்சுல, அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு, கல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சா. சரி, கல் வெளில இருந்தால் தானே விழும், உள்ளே இருந்தால் விழாதில்ல. ஸோ ஐ கெட் அ பிளெயின் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிக் திஸ் அப். இதுவுமே வந்து ஃபாசிலோடது தான். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளாக் வாட்ச் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், பட் இந்த ஃபாசில் வாட்சை வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒகேஷன் வரும், நம்ம இது யூஸ் பண்ணலாம், ஃப்ளாண்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் நினைப்பேன். ஆனால் வந்து அந்த ஒகேஷன் அந்த டைம் தான் வரமாட்டேங்குது. நல்லா இருக்குல்ல? ஓகே, ஸோ என்னோட வாட்ச் கட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா, டேடி வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வாட்செல்லாம் வந்து கட்டுவாங்க. ஸோ அப்பாவோட கைக்கு வந்து வாட்ச் கட்டும் போதே வந்து சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் வந்து டைமும் பார்க்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வந்து 5th கிரேடில் இருக்கும்போது நான் நொச்சி என் தொல்லை தாங்க முடியாமல் என்னோட மாமா வந்து எனக்கு வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு, ஒரு தடவை கிளாஸ், மேத் கிளாஸ். எனக்கு மேத் சுத்தமாக வராது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்ன மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு மேத்னாலே ஒரு அவர்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேத்தில் வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, இருங்க நான் வரேன். ஸோ அவர்ஷன் அப்படின்னு கிடையாது, ஒரு பயம். மேத் அப்படின்னாலே ஒரு டென்ஷன். ஸோ அப்போ ஒரு தடவை வந்து என்னாச்சு, மாமா வாங்கி கொடுத்த வாட்ச் எல்லாம் கட்டிட்டு நல்லா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் அண்ட் ஐ கெப்ட் ஆன் லுக்கிங் அட் த வாட்ச். ஸோ எனக்கு என்னன்னா, ஐ வாஸ் அட்மைரிங். நம்ம கை கூட வாட்ச் நல்லா இருக்குல்ல, ஃபைனலி நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம வந்து ஒரு வாட்ச் வாங்கிட்டோம்ல அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வாட் வாஸ் தேர் இன் மை மைண்ட். பட் என்னோட மிஸ் அதை பார்த்துட்டு, என்னோட கிளாஸ் எப்போ முடியும்னு நீ டைம் பார்த்துட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கிளாஸ்க்கு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து 1/2 மணி நேரம் கிளாஸா, மாங்குன்னு வெளில நின்று செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அன்னைக்கு நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நம்ம எல்லாம் முக்கால்வாசி வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து வாட்ச் கட்டுவோம் இல்லையா. நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் கட்டினதுனால தான் இப்படி திருப்பி பார்த்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இனிமேல் நான் ரைட் ஹேண்டில் கட்டுவேன். ஸோ ரைட் ஹேண்ட்னா எழுதும் போதே நான் அப்படியே பார்த்தேன்னா கூட நான் நோட்டை பார்க்குறேன்னா இல்லைன்னா என் வாட்சை பார்க்குறேன்னா டைம் பார்க்குறேனாங்கிறது தெரியாது. பெரிய புத்திசாலி நினைப்பு. அப்படி கட்ட ஆரம்பிச்சு எனக்கு அப்படியே ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டணும் அப்படிங்கிறது வந்து அப்போத்துலேருந்து அப்படியே பழகிருச்சு. அதுக்கப்புறமா நானும் அதை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா மாற்றணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகலை, எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் வேரிங் வாட்சஸ் இன் ரைட் ஹேண்ட். ஐ ஸ்டில் வேர் வாட்ச் இன் மை ரைட் ஹேண்ட். ஸோ அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. இன்னொரு வாட்ச், இதுதான் லாஸ்ட். இது வந்து எனக்கு வெரி வெரி ஸ்பெஷல், அதனால நான் கடைசியாக காட்டுறேன். இந்த வாட்ச் வந்து இட் இஸ் ஃப்ரம் டைமெக்ஸ். ஓகே, இது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஐ திங்க் 2010ல், ஓகே ஐ ரிவீல்ட் அ லாட், 2010ல் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பிஜி. ஸோ நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, என்கிட்ட இருந்த வாட்ச் வந்து அறந்துருச்சோ சம்திங், அது வந்து ரிப்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் ஐ தாட், நம்ம வந்து புதுசாக ஒரு வாட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு என் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து டி நகர் இருக்கு. ஐ வாஸ் இன் சென்னை. ஸோ பேசிக்லி ஐ எம் ஃப்ரம் சென்னை, born and brought up in சென்னை. படித்தது எல்லாமே சென்னை தான். இப்போ I've settled down in Bangalore. It's been more than a decade and a half, almost a decade and a half. So having said that, நான் வந்து என் வீட்டில் இருந்து நான் வந்து டி நகர் போயிட்டு நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வரேன். இந்த வாட்சோட விலை வந்து 1000. இதுக்கு மேலே வந்து அப்பா கொடுத்த பட்ஜெட் வந்து 1000. நான் அதுக்கு மேலே வந்து 100 ரூபாய் போட்டேன், 1100 கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன திட்டு வாங்கினேன்னு தெரியுமாங்க. அவ்வளோ திட்டினார். ஒரு நாள் ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்ண முடியல, அது ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு செம்ம திட்டு வாங்கினேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மேலே இந்த வாட்ச் நான் வாங்கினேன்னு ஒழிய நான் கட்டவே இல்லை, அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மானரோஷெல்லாம் பார்த்தா வாழ முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நான் பாட்டுக்கு சரி ஓகே, கொடுத்த பட்ஜெட்டில் வந்து கீப் அப் பண்ணது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு
நான் இந்த வாட்சை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா என்னோட ஹஸ்பண்ட் தென் ஃபியான்சேக்கு அவங்களோட பர்த்டேக்கு 35,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறாருங்க. செம்ம சண்டை வீட்டில். என்ன ஒரு பாரபட்சங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தியானதுக்கு அவ்வளோ திட்டு வாங்கினேன். ஆனால் இங்கே பாருங்க, மாப்பிள்ளை அப்படின்னோடனே எல்லாம் அப்படியே ஒரு ராஜ மரியாதை தான் போங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் பேரிட்டி இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா செம்மங்க. அப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஐ ஃபீல் யூ கம்ப்ளீட்லிங்க. ஸோ தட் வாஸ் மை வாட்ச் கலெக்ஷன். அண்ட் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று வச்சு அது வராசி அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்ச் டேமேஜ் ஆகணுன்னே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஐயோ அம்மா கையிலே பட்டுருச்சு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் வாங்கி எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. எனக்கு தெரியும் நான் ஒரு குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் கேஸ் இஸ் ஃப்ரம் அமேசான். வாட்ச்க்குலாம் என்கிட்ட வந்து லிங்க் இல்லை, பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் ஸ்டோர் பாட் இல்லைன்னா வந்து ஓசி. பட் யா, தட் வாஸ் த கலெக்ஷன் தட் ஐ ஹேட். அண்ட் அவ்வளோதான். இதை தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே பொத்தி கீழே போட்டேன். பொத்தி வச்சு இவ்வளோ வருஷமாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருஷம் நான் இதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. And now that we have come to the end of this video, thank you so much for watching this video, and please take a moment to like, share and subscribe to my channel. I'll see you in my next video. Till then, take care. Bye. Love you all.